இயல்பு. இயல்பைத்தான் உருவ நிலையில் திருவடி என்று சொல்லுகிறோம். அப்ப இயல்பு என்பது என்ன? எது இயல்பு? இறைவனுடைய இயல்பு எது? ஞானம். ஞானம்னா என்ன? கேள்வி கேட்டுட்டே இருந்தாலும் நிறைய செய்திகளை நம்மளால வெளியிட்டு வர முடியும். ஞான் கூட்டல் அம் ஞானம். ஞான் கூட்டல் அம் ஞானம். நான் என்பது தன்மை இலக்கணத்துல, நான் தன்மை. நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு முன்னால் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் முன்னிலை. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? இறைவனை பற்றி, மணிவாசகரை பற்றி, திருவாசகரை பற்றி. இதெல்லாம் படத்தை நம்மை பொறுத்தவரை அவர் தன்மை, முன்னிலை, படற்கை எல்லா பொருளையும் இப்படி மூலா பிரிச்சிடலாம். ஞானம் என்பது நான் என்பது தன்மை. அம்மு என்பது முன்னிலையையும் படத்தையும் உளப்படுத்தியது. இலக்கணத்துல உளப்பாட்டு தன்மை பன்மை வெளிமுற்று என்று சொல்வார்கள். இதெல்லாம் தமிழ் இலக்கணம் படித்தாலும் வழங்கும். பெருமானை என்ன பண்றா? தன்னை பற்றியும் தனக்கு முன்னால் உள்ள உயிர்களை பற்றியும் இந்த உயிர்களுக்காக படைக்கப்படுகின்ற உலகம் என்ற படத்தையை பற்றியும் எல்லாவற்றையும் பெருமான் தெரிந்து வைத்திருக்கிறார். இயல்பாக ஒரு பொருளை எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு பொருள்ல 4 கூறுகள் இருக்கும். ஒன்று, அது ஒரு அமைப்பு இருக்கும். எந்த ஒரு பொருளாக அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு உடைய ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும். அமைப்பு, இருப்பு இரண்டாவது. மூணாவது, அந்த பொருளுக்கு ஒரு இயல்பு இருக்கும். நாலாவது, அந்த பொருளுக்கு ஒரு இயக்கம். அமைப்பு, இருப்பு, இயல்பு, இயக்கம். இந்த 4ஐயும் தெரிந்து கொள்வதால் ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வது. உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இது தெரியும், அது தெரியும். எவ்வளவு தெரியும்? முழுமையாக யாருக்கு எதுவும் தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு வந்து சண்டை வருது சொல்றானா இல்லையா? இவ்வளவு மோசமான பொம்பளைன்னு எனக்கு தெரியலா? நல்லா தெரியுது இல்ல, உனக்கு புரியல தெரியுது இல்ல. இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுவும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய அறிவெல்லாம் அறிவே தெரியாது. இன்னும் சில பேர் இருக்கிறான், ரொம்ப படிச்சவங்களா இருக்கிறான், அயோக்கியத்தனம் பண்ணும். பாரதியார் சொல்லுகிறார், அதாவது படிச்சவன் அயோக்கியத்தனம் பண்ணினால் ஐயோ என்று போவான். இன்னைக்கு உலகம் அதுதான் நடக்கும். படிச்சவன் என்ற அயோக்கியத்தனம் கொஞ்சம் இல்லை, அது வெளியில தெரிய மாட்டேங்குது. அப்ப படிக்காத பண்ணலாமா? படிச்சவனே ஐயோன்னு போவான். படிக்காத அதனால சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இந்த இறைவன் இருக்கிறானே தன்னை பற்றியும் உயிர்களை பற்றியும் உயிர்களுக்காக படைக்கப்படுகின்ற உலகத்தை பற்றியும் அவற்றுடைய அமைப்பு, இருப்பு, இயல்பு, இயக்கம் எல்லாவற்றையும் தெரிந்து வைக்கிறது. இந்த மாதிரி யாராலும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. அதனால அவன் இறைவனா இருக்கிறான். நம்ம எந்த உயிரும் அந்த அளவுக்கு தான் அறிவு பெற முடியும், ஞானம் பெற முடியும். பெற்ற என்ன ஆகும் தெரியுமா? சிவபெருமான தங்கிட்ட நம்ம பண்ணலாம். சாதாரண ஆள் இல்லை. நம்ம வாய்ப்பு கிடைச்ச என்ன வேணாலும் நீங்க வரலாற்றுல மாட்டீங்கல்ல, மகன் என்ற அந்த இளவரசன் தான் அப்பா என்ற அரசன் கொலை பண்ணுவான். அந்த பல்வில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப உயிர் வந்து சாதாரண பொருள் இல்லை. வாய்ப்பு கிடைச்ச என்ன வேணாலும் பண்ண. இதெல்லாம் பெருமானுக்கு தெரியும். ஏன்னா அவன் மெய்மை உடையவன். எனவே எந்த உயிரும் தன் அளவுக்கு 100க்கு 100 ஞானம் பெறுவதற்கு அவன் விடமாட்டான். எந்த உயிராலும் முடியும். மாணிக்க வாசகர் அதே சொல்றாரு, வாரி வழங்குகின்றாய் நின் அருள் அமுதத்தை நாயனான விக்கீரே என் வினை இன்மையா சொல்றாரா இல்லையா? நீ வாரி வழங்கினாலும் கூட என்னால முழுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசு. எந்த உயிராலும் இறை ஞானத்தை 100க்கு 100 முழுமையாக பெற இயலாது. பெருமளவுக்கு பெற. அந்த வகையில தான் சொல்லுகிறார், நின் மெய்மை அன்பர்
உன் மெய்மை மேவினார். இது என்ன பொருள் என்று சொன்னால், உயிருக்கு என்று தனியாக எந்த இயல்பும் இல்லை. இன்னொரு பொருளை பற்றிக் கொள்கின்ற வகையில் இச்சித்தல் இச்சை என்ற ஒரு இயல்புதான் இருக்கிறது. அதுதான் அடிப்படை இயல்பு. மற்றவை எல்லாம் சார்பு. எனவே உயிரானது இறை ஞானத்தில் சார்பு ஞானமாக பெறும். அப்படி பெற்றுவிட்டால் அதுதான் உயிருக்கு மெய்மை. எனவே திருவடியை அடைந்த எந்த ஆன்மாவும் திருவடியை விட்டு விலகாது. விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் பரமுத்தி, சாயுச்சியம், வீடு வேறு, திருவடிப்பேறு என்றெல்லாம் சொல்கிறோம். அதுதான் உயிர் அடைகின்ற நிறை நிலை. அதைத்தான் இங்கே மெய்மை என்று பேசுகிறேன். நீ மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். எல்லோரும் உன்னுடைய இயல்பினை, ஞான இயல்பினை சார்பு குணமாக கொண்டு உன்னுடைய திருவடியில் இருக்கிறார்கள், அடைந்து விட்டார்கள். அதுல ஏன் நிலைமை இல்லை சொல்ற. ஈறு இல்லாத நீ, ஈருன்னா அழிவுன்னு அர்த்தம். இறைவனுக்கு அழிவு உண்டா என்றால் ஒரு காலம். ஈறு இல்லாத நீ, முடிவு இல்லாத, அழிவு இல்லாத நிலைவேறு உடைய நீ, ஒளியை ஆகி பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது எப்படி அந்த தோற்றம் இருக்கும் என்பதை அவர் அனுபவித்து சொல்கிறார். குருந்த மரத்தடியில பெருமான் உருவ நிலையில எழுந்தருளி இருக்கிறார். அந்த எழுந்தருளிய நிலையில தன்னுடைய ஞானத்தால் ஈர்க்கிறார். மணிவாசக பெருமாள் அவரோட குதிரை வாங்குறதுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த குருந்த மரம் இருக்குது, பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தெரியவே தெரியாது. இவன் தான் ஈர்க்கிறான். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட அவர்தான் எல்லாமே அதை சார்ந்து இருக்கிறது. நாம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய ஒண்ணு பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதுதான் நினைவூட்டுறேன். உண்மையான சைவர்கள் குருவை தேடிக்கொண்டு போகக்கூடாது. அப்படி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா யமம் குருன்னு உங்களுக்கு தெரியாது. குரு அல்லாத குருவிடத்துல மாட்டிக்கிட்டு குரு படுகின்ற எல்லா கஷ்டத்தையும் நீங்களும் பட்டாங்க. குருவை தேடிக்கிட்டு தான் போகவே கூடாது. நம்முடைய சைவ நெறி அது அல்ல. இதெல்லாம் பிற்காலத்துல தீட்சினால என்னமோ பகிர்ந்து இருக்கிறா. இதெல்லாம் பேசணும்னா நான் ரொம்ப ஒரு மாதிரியான ஆளுங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க. தீட்சி நால்வர் பெருமக்கள் இருக்கிறாங்களே, ஞான சம்பந்த பெருந்தகை, அப்பரு, சுந்தரர், இவங்கெல்லாம் எங்க போய் தீட்சி பெற்றாங்க? அதுதான் நீங்க முடிவு பண்ணிக்கணும். உலகத்துல எல்லா விஷயமும் சொல்லப்படும். நல்லதும் சொல்லப்படும், கெட்டதும் சொல்லப்படும். உங்களை உள்ளபடியே அன்பு கூர்ந்து உங்களை உயர்த்துவதற்கும் சொல்லப்படும், உங்களை வீணாக்குவதற்கும் சொல்லப்படும். நீங்க தான் தெளிவா இருக்கணும். நமக்குன்னு ஒரு அறிவை, சிந்தனை என்ற ஒரு அறிவை பெருமாள் கொடுத்துருக்கிறோம்னா நீங்க நாமதான் சிந்திக்கணும். எது நல்லது இதை நாமதான் சிந்திக்கணும். இன்னொருத்தன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. கஷ்டம் தான் வரும். அதைத்தான் நாம அது உண்மை. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க குருவை தேடிக்கிட்டு போக கூடாது. உங்களுக்கு பக்குவம் வந்தால் உங்களை தேடிக்கொண்டு குரு வருவார். மாணிக்கவாசகருக்கு பக்குவம் வந்தது. பெருமாள் உட்கார்ந்து ஈர்க்கிறார், ஈர்த்து ஆட்கொள்ளிக்கிறார். இன்னொரு செய்தி சொல்றோம், உலகிற்கு இதெல்லாம் நீங்க உலகம் மாறி போச்சு. ஒரு பெண்ணு பருவத்துக்கு வந்துட்டான இயல்பாக, இயற்கையாக அவளை அடைவதற்குன்னு அவன் சேரும். இன்னைக்கு கதை என்ன? அதனாலதான் யாருமே தெரியாம தேடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இயற்கை மாறி போச்சு. அதனாலதான் நம்ம பழைய இலக்கியத்தில் காதல் சிறப்பாக போற்றப்படுகிறது. ஒரு பெண் உடம்பு அருமை, உயிர் பெறுகின்ற மிகப்பெரிய அரிய நிலையில் பெண்ணால் பிறக்கிறதுலாம் சாதாரண விஷயம். அது இயற்கையே இயல்பாய் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்து விடுவாள் என்றால் அவளுக்கு பருவம் வருகின்ற பொழுது அவளை அடைவதற்கு உரியவன் அவளை தேடிக்கொண்டு வரும். நம்ம இயற்கை விட்டு வெகுதூரம் வந்துட்டோம். நம்முடைய முன்னோருடைய மரபெல்லாம் மீறி வந்துட்டு எவனோ சொல்றதெல்லாம் எனக்கு இன்னும் வழங்காத விஷயம். ஜாதகத்தை வச்ச பொருத்தம் பார்க்கறது எனக்கு இன்னும் வளர்க்கல.
அதனாலதான் கெட்டு போகுது. அதனாலதான் டைவர்ஸ் ஆகுது. நீங்க புத்தகத்தெல்லாம் ஆழ்ந்து படிக்கணும். ஜோதிட புத்தகத்துல 10 பொருத்தெல்லாம் கீழே ஒரு வழி இருக்கும். அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மன பொருத்தம் என்று ஒன்று அமையுமானால் இந்த பொருத்தங்களை பார்க்க வேண்டாம் ஒரு குறிப்பு இருக்கிறது. யாருமே பார்க்க முடியாது. 10 பொருத்தம் பெருசு இல்ல, மன பொருத்தம் பெருசு. அந்த மனம் தான் ஈர்க்கும். பூ பூக்க ஆரம்பிச்சதுன்னா வாசனை அதுல இருந்து வெளியில வரும். அந்த வாசனையினால அதுக்குரிய வந்து தானா வந்து சேரும். இதுதான் கல்யாணம். இன்னைக்கு கல்யாணம் கிடையாது, அக்ரிமெண்ட். அதான் இவ்வளவு பிரச்சனைகள். இவ்வளவு பிரச்சனை ஏன் வருதுன்னா கல்யாணமா நடந்த பிரச்சனை இல்லை, அது அக்ரிமெண்ட் ஆகிட்ட பிரச்சனை இல்லை. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய செய்தி என்னன்னா, ஒரு ஆன்மா இறைவனை அடைவதற்குரிய பக்குவத்தை அடைந்துவிடும் என்றால் இந்த ஆன்மா குருவை தேடிக்கிட்டு போக வேண்டாம். இந்த பக்குவத்தை இருந்து குரு தேடி கொண்டு வருவார். இதை நன்றாக புரிந்து கொள்ள நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய ஞான குரு திருவாவூதரி ஆதீனத்து 23வது குருமகா சன்னிதானம். அவர்களை தேடிக்கொண்டு நான் போகல. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. அவர்களாக ஈர்த்து மாணிக்கவாசகரை ஈர்ப்பவரை என்னை ஈர்க்கிறார்கள். ஈர்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதனால இந்த இடத்துல பார்த்துட்டு இவ்வளவு பேசுறேன். இல்லைன்னா எனக்கு பேச்செல்லாம் வராது. அப்ப இல்லைன்னு என்ன தெரியுது, நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பக்குவம் வேணும். உள்ளுக்குள்ளார நாம ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வேட்கை உள்ளுக்குள்ளார வளர்ந்து 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 அது முதிர்ச்சி அடையும் என்றால் குரு உங்களை தெரிவித்து வந்து இதெல்லாம் நமக்கு சொல்லப்படல. நீங்க சொன்ன மாதிரி தீட்சை வாங்கின ஒண்ணுமே எனக்கு வழங்க மாட்டேங்க. தீட்சை பற்றிலாம் நல்லா வெளிப்படையே பேசுறாங்க. ஏன்னா நான் அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால எனக்கு பயம் கிடையாது. இவர் என்ன நினைப்பாரு, அவரே எவ்வளவு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அதாவது ஞான சம்பந்தர் நால்வர் பெருமக்கள் காலத்துல தேவார காலத்துல இந்த கருத்து இருந்தது. நீ பக்கம் அடைஞ்சனா குரு வருவாங்கிற கருத்து இருந்தது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இதுல அதன திருவதிகையில உள்ள போறாரு வழிபாட்டுக்காக. அவருக்கு ஒரு தகவல், ஏன்னா அப்படி வருவாங்க வாழ்ந்த மண்ணு, அந்த மண்ணை நம்ம காலால இருக்கக்கூடாது என்று நினைத்து திருவதியுடைய எல்லையில சித்தவட மடம் என்று ஒரு பகுதி, அதில் ஒரு சட்டத்தில் போய் தங்கியிருக்கணும். இரவு சாப்பிட்டு படுத்துக்கிறார். பெருமானை என்ன பண்றான், அவன் ஒரு வடிவத்தில் வந்து பக்கத்திலேயே படுத்து உதைக்கிறான். இவருக்கு தெரியல, இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளாவது ஒரு ஆளு பக்கத்துல படுத்துக்கிறாரு உதைக்கிறாருன்னு உடனே என்ன பண்ற, காலை நகர்த்தி விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வச்சான். இந்த இடம் தொந்தரவா போச்சு, எழுந்திரிச்சு அங்க போய் படுக்கிறது. கொஞ்ச நேரத்தில் இவனும் அங்க வந்து போயிட்டு வருகிறான். எத்தனை முறை தான் தாங்கிறது. ஒரு நேரத்துல கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சது. யாரு குழு சொல்லி கேட்க மாட்டேன், ஓச்சிட்டே இருக்க. அப்பதான் பெருமாள் சொல்ற, என்னை தெரியவில்லையா சுத்தரா என்று. அதுதான் திருவடி தீட்சை. அப்பர் சாமியுடைய கதை வேற. அவரு ஒரு 40 ஆண்டுகள் வேற மதத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு வழியல்லாத வெளியில போய் ரொம்ப அகல்பட்டது. இந்த சமண சோத்தை தின்னுட்டு உடம்பு 40 வருஷம் வளர்த்தது. சைவத்துக்கு வந்துட்டார் அக்காவுடைய கருணையினால. சைவத்துக்கு வந்த பிறகு இவருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளார ஒரு வெட்க உணர்வு, குச்ச உணர்வு. சமண சோத்தை தின்னு வளர்ந்த உடம்பு ஒரு அருவருப்பா இருக்கு. இதை மாத்தணுமே நினைக்கிறார். அப்ப பெருமாட்டை நின்றுங்க, என் உடம்பு அசுத்தமா இருக்கு, நானே உணர்றேன், இதை தூய்மைப்படுத்தணும். சூரக்குறி இடமக்குறி இந்த உடம்புல பொறிகிறது பெருமான் பொறிச்சு விட்டாங்க. அப்பொழுது எனக்கு நினைவு, எனக்கு திருவடி தீட்சை கொடுங்க. ஏன்னா சூலமும் இடமும் நேரடியாக இரண்டு தெரிவிக்கப்படலை. கூட பெருமான் நல்லூருக்கு வாங்கினா அங்க வந்தது நமக்கு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்குவம் வந்து இறைவனிடத்துல விண்ணப்பித்தால் அவன் பார்த்துக்க எல்லாவற்றையும். நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு என்னங்க பண்ண முடியும்? நம்ம அறிவெல்லாம் ஒரு அறிவா,
இப்ப வாழ்கிற பிரகாரம் மோசமான எல்லாமே கருவி அறிவு. உடம்புல பிபி இருக்குதான்னு ஒரு மிஷின் பார்த்துருங்க, இன்னும் எனக்கு வழங்கவே. இது உயிர், உயிருள்ள உடம்பு, உயிர்ப்புள்ள உடம்பு. அந்த மிஷின் வந்து ஜடம். அந்த ஜடத்தை வச்சுக்கிட்டு இந்த உடம்புல என்ன இருக்குதுன்னு ஒருத்தன் பார்க்கறவா அதை போய் அறிவு எனக்கு இன்று வரை வழங்கல. ஆனா அதுதான் உடம்பு நமக்கு. வேற நம்ம பேச முடியுமா? பேசினா இவர் டாக்டர் எழுதி வருவாங்க, இவர் ஒய்ச்சனுக்கு தான் கருத்துக்கு வரும். சிந்தனை என்பது எங்கேயும் இல்லை. நம்ம ஏறக்குறைய நம்முடைய இனம் எப்படி இந்த காலத்தில் இருக்குதுன்னா ஒரு ஆட்டு மந்த மாதிரி இருக்கு. முதல் ஆடு எப்படி போகுதோ அப்படியே எல்லா ஆடுகளும் பின்னாடி. ஆனாதான் இந்த இனம் கெட்டு போகும். சிந்தனையே கிடையாது. நான் ஒரு முறை அனுபவிச்சது, நேரடியாக அனுபவிச்சேன். நான் வந்து 30 ஆண்டுகளை சித்தாந்தம் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பேசணும், 30 ஆண்டுகளை பேசிட்டேன். எனக்கு பல இடங்கள்ல என்னுடைய அன்பர்கள், வேலூர்ல எனக்கு நூற்றுக்கணக்கான அன்பர்கள் உண்டு. அந்த அன்பர்கள்ல ஒருவர் வீட்டு திருமணம் சென்னையில நடக்குது. என்னை அழைத்தார். நான் ஏதோ ஒரு வேலையில இருந்தா வரேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் பேருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தனியா பேருந்து ஏறி நான் போய் இறங்கிட்டேன். நான் கொஞ்சம் தாமதமாக தான் போனேன். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சாங்கன்னா வேலூர் அன்பர்கள்லாம் வந்து என்னுடைய காலில் விழுந்தாங்க. நான் விழித்தது, நானா யாரையுமே விழித்தது பார்த்தேன். அவர்களாலும் வருகிறார், அதை நம்ம தடுக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் திருநீடு கொடுத்தேன். இதை பார்த்துட்டு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாம் கால விடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே வரல, நான் யாருமே அவனுக்கு தெரியாது. இதுதான் தமிழினம். யாரு கால விடுறோம், எதுக்கு விழுகிறோம் என்று தெரியாமலேயே விடுகின்ற இனம் எப்படி வாழும்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா வேண்டாம்? இப்படிதான் இந்த இனம் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கருத்து என்னன்னா, மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். உன்னுடன் வந்த அடியார் பெருமக்களால் உன்னுடைய இயல்பாகிய ஞானத்தை சார்பு குணமாக கொண்டு நிறைவு பெற்று உன்னுடைய திருவடியை அடைந்து இருக்கிறார்கள். ஆனா என்ன ஆச்சு? ஈறு இல்லாத நீ ஒளியை ஆகி வந்து நீ எனக்கு எப்படி வந்து காட்சி அளித்தாய்? ஒளிமயமான உருவத்தோடு வந்து காட்சி அளித்தாய். இறைவன் வெளிப்படுகின்ற பொழுது, நமக்காக வெளிப்படுகின்ற பொழுது ஒளிமயமாக காட்சி அளித்தார். எந்த உருவம் இருந்தாலும் சரி, அது ஒளிமயமா இருக்கும். ஏனெனில் அந்த உருவம் நம்முடைய உடம்பை போல பஞ்சபூதத்தால் ஆனது அல்ல. அவருடைய திருவருளால் அவருடைய திருமேனி ஆகியிருக்கிறது. எனவே ஒளிமயமாக இருக்கும். அது மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், ஈறு இல்லாத நீ ஒளியை ஆகி வந்து ஒளி செய் மானுடமாக நோக்கி. இப்ப டீச்சர்ல பல வகை சொல்றாங்கல்ல,